ரஷ்ய அதிபர் புதினின் மறுபக்கம். புதின் சர்வாதிகாரி அல்ல என்ற போதிலும் அவர் ஒற்றை அதிகார மையமாக விளங்கி எதிர்ப்பு குரல்களை ஒடுக்கி வருவதாக அவரது அரசியல் எதிரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர் மீது ஊழல் மற்றும் சொத்து குவிப்பு புகார்கள் கூறப்பட்ட போதிலும் அவை நிரூபிக்கப்படவில்லை. 1983 ஆண்டு யுட்மிலா அலெக்சாண்ட்ரோவ்னா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட புதினுக்கு மெரியா புட்டினா, ஏகடரினா புட்டினா என்ற 2 மகள்களும் மற்றும் பேர குழந்தைகளும் உள்ளனர். 2014 ஆண்டு புதினும் யுட்மிலாவும் விவாகரத்து செய்து கொண்டனர். இதற்கிடையே ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் தங்கம் வென்ற விளையாட்டு வீராங்கனை எலினா கபேவா என்பவரை புதின் 2வது திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த பெண் மூலம் அவருக்கு எலிசாவோவேடா என்ற மற்றொரு மகள் இருப்பதாகவும் அங்குள்ள ஒரு பத்திரிகையில் பரபரப்பாக செய்தி வெளியானது. ஆனால் அந்த தகவல் பின்னர் மறுக்கப்பட்டது. நீண்ட காலமாக இந்தியாவுக்கு நெருங்கிய நட்பு நாடாக விளங்கும் ரஷ்யா சில நெருக்கடியான காலகட்டங்களில் நமக்கு கை கொடுத்து உதவி இருக்கிறது. உக்ரைன் உடனான போரை நிறுத்த மறுக்கும் ரஷ்யாவுக்கு சில பொருளாதார தடைகளை விதித்துள்ள அமெரிக்கா அந்த நாட்டிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் நம் நாட்டு பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்து இருக்கிறது. அமெரிக்கா தரப்பில் இருந்து ரஷ்யாவுக்கு தொடர்ந்து பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டாலும் முந்தைய அதிபர்களைப் போலவே புதினும் இந்தியாவுடன் நல் உறவை பேணி வருகிறார். எப்போதுமே தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் புதின் எதையும் அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்க மாட்டார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் உக்ரைன் உடனான போரில் ரஷ்யாவுக்கும் இழப்புதான் என்ற போதிலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் நெருக்கடிகளுக்கு பணிந்து சண்டையை நிறுத்த புதின் தயாராக இல்லை. சமரச பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் தொடர்கின்றன. புதின் என்ன செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.